பிக் பாஸ்ல இப்படி ஒரு சேஞ்சஸ் வரும்னு சொல்லிட்டு நான் சுத்தமா எதிர்பார்க்கல ப்ரோ. ஒருவேளை லாஸ்ட் சீசன் கொஞ்சம் மொக்கையா போனதுனால இந்த சீசன் நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்து இந்த மாதிரி அடி அடி நடிச்சு ஃபயரா கொண்டு போனாதான் மக்கள் மனசை பிடிக்க முடியும்னு நினைச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல. தாறு மாறு சம்பவமா இருக்குது. எப்படி தாறு மாறு சம்பவம் ஓபன் பண்ணாலே சம்பவம் தான். நீங்க நினைக்கலாம் என்ன ப்ரோ எதை பத்தி ப்ரோ பேசுறேன்னா மலையாள பிக் பாஸை பத்தி சொன்னேன். ஏன்னா எந்த வீடியோ போட்டாலும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து ப்ரோ மலையாள பிக் பாஸ் பாத்தீங்களா ஃபயரா இருக்கு ப்ரோ பாருங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தீங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தேன் நண்பர்களே. ஐயோ கொண்டையை பிடிச்சிட்டு மண்டையை பிடிச்சிட்டு உருண்டு சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சம்பவம் அப்படின்ற மாதிரி சம்பவமா பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம இந்த வீடியோல மலையாள பிக் பாஸ் பத்தி பார்க்க போறதுல தமிழ் பிக் பாஸ் பத்தி பார்க்க போறோம். வரப்போற சீசன் 9ல யார் யார் வரப்போறா அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போறோம். போட்டியாளர்களுக்கான ஒரு பட்டியலை பார்த்துடலாமா நண்பர்களே? வீடியோக்குள்ள போற முன்னாடி மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹைப்பை தட்டி விட்டுருங்க. லைக் போட்டீங்கன்னா தான் நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் ஆகும். பார்த்து பண்ணி விடுங்க. எனக்கு பண்ற உதவியா நினைச்சு பண்ணி விடுங்க. சரி ஓகே. இந்த சீசன்ல யார் யார் தான் வரப்போறாங்க ப்ரோ? காமனர்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா காமனர்ஸ்க்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அக்னி பரிச்சான்னு ஒன்று நடத்துறாங்களா தெலுங்குல, அந்த மாதிரி ஷோ பண்ணி பண்ண போறாங்களா இல்ல சும்மா எப்பவுமே பண்ற மாதிரி இன்டர்வியூ எடுத்து அந்த மாதிரி உள்ள கொண்டு வர போறாங்களா அப்படிங்கிறதுக்கு தெரியல. ஆனா இந்த சீசன் கண்டிப்பா காமனர்ஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான அப்டேட் கிடைக்கும்போது நான் தொடர்ந்து கண்டிப்பா அப்டேட் பண்றேன். பட் இப்போ எப்பவும் போல அவங்க ப்ராடக்ட் ஒரு 10 பேரை பறக்க வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 10 பேர் கிடைச்சிருக்காங்க. இந்த 10 பேர் தொடர்ந்து அடிபட்டுட்டே இருக்கு. கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த 10 பேர்ல ஒரு சில பேர் வந்து லாஸ்ட் சீசனை ட்ரை பண்ணி உள்ள வர வந்தவங்க கடைசி நேரங்களில் சில பல வேலைகள் இருக்க போய் வர முடியாம போன ஆட்கள் தான். ஸோ இவங்க வந்து கண்டிப்பா இந்த சீசன் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் குமார் தான். குக்கு வித் கோமாளியை சேர்ந்த அஸ்வின் குமார் கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் தெரியும். வேற தெரியாமலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா குக்கு வித் கோமாளில பயங்கரமான ஃபேம் எடுத்தாரு. பயங்கரம். பட் அந்த ஃபேமை யூஸ் பண்ணி அப்படியே படத்துக்குள்ள போய் அப்படியே கரியர் மேல கொண்டு போயிருக்கலாம். பட் படம் கிடைச்சோடனே அந்த படத்துல கொடுத்த பிரஸ் மீட்ல இல்ல அந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல ஏதோ சம்திங்லாம் நினைக்கிறேன் தேவையில்லாம ஒரு வார்த்தைகளை விட்டுட்டாரு. 50 கதை கேட்டு நான் தூங்கிட்டேன், இந்த ஒரு கதையில தான் நான் தூங்கல அப்படின்ற மாதிரி ஒரு தெனாவட்டு பேச்சுக்கள் போட்டதுனால அவரோட கரியர் அங்கேயே படுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு படத்திலையும் பார்க்க முடியல, சீரீஸ்ல பார்க்க முடியல, சீரியல்ல பார்க்க முடியல, ஷோல பார்க்க முடியல, எங்கேயுமே பார்க்கல. அஸ்வின் குமார் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து அப்படியே காணாம போயிட்டு இருக்காரு. அதனால இந்த ஒரு பிக் பாஸ் வந்து கண்டிப்பா அவரோட கரியருக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்பா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. பார்க்கலாம் அவர் உள்ள வராரான்னு சொல்லிட்டு. ரெண்டாவது அந்த லிஸ்ட்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ். கண்டிப்பா இவரை நிறைய பேருக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். காக்கா முட்டை அப்படிங்கிற ஒரு படம் மூலமா பயங்கரமா ஃபேமஸா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் சேதுபதி இருக்காங்கல்ல, அவங்க பையனோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட. ரீசெண்டா விஜய் சேதுபதி அவங்க பையன் வந்து ஒரு படம் கூட பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துல ஒரு சின்னதா ஒரு கேரக்டர் கூட பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரி நிறைய படங்கள்ல சைட் கேரக்டர் மாதிரி பண்ணியிருந்திருக்காரு. இவரு பிக் பாஸ்க்குள்ள வர்றதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவர் உள்ள வராரான்னு சொல்லிட்டு. வந்தா எனக்கு தெரிஞ்சு டாஸ்க்லாம் நல்லா பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது அந்த லிஸ்ட்ல இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இப்ப பேசிட்டு இருக்கிறது இந்த ஒரு நபரை தான். குக்கு வித் கோமாளியை சேர்ந்த உமர் அவர்கள். உங்களுக்கு தெரியும் குக்கு வித் கோமாளில ஒருத்தர் ஃபேம் ஆக ஆரம்பிச்சிட்டாலே அடுத்து அவங்கள தூக்கி கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஷோல தூக்கி போட்டுருவாங்க. இப்போ இந்த குக்கு வித் கோமாளியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கிரிஞ்சா ஒரு மாதிரி கன்றாவியா தான் போயிட்டு இருக்கு. நான் ஓப்பனா சொல்ல போனா ஏன்னா குக்கிங்கை காட்ட மாட்டேங்கான ஒரு மாதிரி காதல் பண்றது, கட்டி பிடிக்கிறது, இந்த மாதிரி கன்றாவியான விஷயங்களை தான் காமிச்சிட்டு இருக்கான தவிர குக்கிங்கை காணும். அது அப்படிதான் போயிட்டு இருக்கு. காமெடி ஷோவை தாண்டி அது எங்கேயோ போயிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இந்த ஷோலையும் அவரோட திறமையை காமிச்சு அவரோட அந்த எப்படி சொல்லலாம் அவர் ஒரு மாதிரி ஃபன்னான கேரக்டரா இருக்காரு. உமரை பொறுத்தவரை ஒரு மாதிரி ஃபன்னான கேரக்டரா இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நல்லா ஜாலியாக பேசுறாரு. அதனாலே நிறைய ஃபேன்ஸ் எடுத்துட்டாரு இந்த குக்கு வித் கோமாளி மூலமா. அதனால உமர் அவர்கள் கண்டிப்பா இந்த சீசன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உமருக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க. வந்தா என்ன செய்வீங்க? ஓட்டு போடுவீங்களா? சொல்லுவீங்க ஓட்டு போடுவேன்னு. 10 நாள் கழிச்சு உமர் சரியில்லப்பான்னு சொல்லுவீங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது அதே குக்கு வித் கோமாளியை சேர்ந்த இன்னொரு நபரையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சுனிதாவின் வழி. திருப்பி அதை தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி சுனிதாவின் வழியில் ஜான் மோனி கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இவங்களும் இப்போ இந்த குக்கு வித் கோமாளியா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் இந்த பிக் பாஸ்க்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இவங்க உள்ள வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிரிஞ்சா இருக்கும் நினைக்கிறேன் நண்பர்களே. நான் எதுவும் இங்கே வந்து ஹர்ட்லாம் கொடுக்கல. நான் ஓப்பனாக சொல்கிறேன் கிரிஞ்சா இருக்கும் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் வராங்களான்னு சொல்லிட்டு. அடுத்தது அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது சந்தோஷ் பிரதாப். இவங்களை ஆக்சுவலாக லாஸ்ட் சீசனே பேசணும், ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் சீசனே சந்தோஷ் பிரதாப் உள்ள வராருன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் கடைசி டைம்ல ஏதோ ஒரு படம் கமிட் ஆகிட்டு வர முடியாமல் ஆயிடுச்சு. பட் இந்த சீசன் கண்டிப்பாக சந்தோஷ் பிரதாப் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்தை சொல்லுங்க வந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் வந்தா டாஸ்க் பண்றது ஆக்டிவா பேசுற ஆட்கள் மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால இவங்கெல்லாம் கண்டிப்பாக வரலாம். அடுத்ததா குரேஷி.
குரேஷி ஒரு லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 சீசன் நம்ம பேசிட்டு இருக்கோம், குரேஷி வராங்கன்னு. பட் லாஸ்ட் சீசன் உண்மையாக சொல்கிறேன், குரேஷி உள்ளே வர்றதா இருந்துச்சு. உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலனாலும் சரி குரேஷி உள்ளே வர்றதா இருந்துச்சு. பட் கடைசி நேரங்களில் இந்த மணிமேகலை, பிரியங்கா, இஷு அந்த மாதிரி இதில் தேவையில்லாமல் இவர் தலையை கொண்டு விட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அக்கா அப்படி தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு மாட்டிக்கிட்டாரு. அது மூலமாக பயங்கரமான ஹர்ட் கிடச்சிட்டு. அதனால் இவரை உள்ள தூக்கி போட்டால் கண்டிப்பாக அந்த ஹர்ட்டை வச்சு அடித்து ஓட்டுகள் போட மாட்டாங்க. இவர் என்னதான் காமெடி பண்ணாலும் கண்டிப்பாக அது நெகட்டிவாக தான் போகும். அப்படிங்கிறனால குரேஷியா லாஸ்ட் சீசன் ஆக்சுவலாக உள்ளே எடுக்கல. பட் இப்போ நல்ல ஒரு பேர் எடுத்துட்டாரு. ஏன்னா இந்த சீசனை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் குரேஷி தான். ஏன்னா அவருக்கான காமெடி தான் கொஞ்சம் ஒரிஜினலாக எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால கண்டிப்பாக குரேஷி அவர்கள் இந்த சீசன் உள்ளே வந்தாங்கன்னா எந்த ஒரு ஹர்ட் இல்லாமல் உள்ள அவர் என்ன பண்ணுறாரோ அதை ஜட்ஜ் பண்ணி மக்கள் ஓட்டுகள் போடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அதனால கண்டிப்பாக குரேஷி வந்தா இந்த சீசன் நல்ல ஒரு பேர் எடுப்பாருன்னு சொல்லி எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ஃபரீனா, சீரியல் ஆக்டர். உங்களுக்கே தெரியும், இவங்க நடித்த சீரியல்ல இருந்து ஏகப்பட்ட பேர் பிக் பாஸ்க்குள்ள வந்துட்டாங்க. இன்னும் இவங்க மட்டும் தான் உள்ள வராமல் இருக்காங்க. அதனால இந்த சீசன் ஃபரீனா கண்டிப்பாக இருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. பட் ஃபரீனா பொறுத்த வரைக்கும் சீரியலில் வில்லி கேரக்டர் பண்ணாலுமே ரியல் லைஃப்பில் நான் கவனிச்ச வரைக்கும் ஒரு மாதிரி ஃபன்னாக ஆக்டிவான ஒரு பர்சனாக தான் எனக்கு தோணுது. அதனால் இவங்க உள்ளே வந்தாங்கன்னா மிச்சர் சாப்பிட மாட்டாங்க. உட்காந்து கண்டிப்பாக மிச்சர் சாப்பிடாம டாஸ்க் பண்ணுறது, சண்டை காட்சிகள், அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நமக்காண்டி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது யோகலட்சுமி. கண்டிப்பாக இவங்கள நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக ஹாட் ஸ்டாரில் வந்து ஹார்ட் பீட்னு நினைக்கிறேன் ஒரு சீரிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மூலமாக பயங்கர ட்ரெண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு இப்போ ஒரு படம் வந்துச்சு, அதில் கூட ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அது மூலமாகவும் நல்ல ஒரு ஃபேம் கிடச்சிருக்குது. ஸோ யோகலட்சுமியும் உள்ளே வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஏன்னா நாள் இருக்குல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பூனம் பாஜ்வா. இவங்க கண்டிப்பாக இருக்காங்க நண்பர்களே. இவங்க வந்து நான் என்ன நினச்சாலும் சரி இவங்க கண்டிப்பாக இருக்காங்க. ஏன்னா வராங்க, சம்பவம் பண்ணுறாங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே நான் சொல்கிறது இல்லை. ஏன்னா பூனம் பாஜ்வா அவங்களோட இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும். பட் நான்லாம் ஃபாலோ பண்ணல. அவங்களோட ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன். இவங்க வந்து உள்ளே வராங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு சில வீடியோஸ் நம்ம பார்ப்போம்ல, அந்த வகையில் பார்க்கும்போது இவங்க வந்தால் கரெக்டாக இருக்கும்பான்னு சொல்லி எனக்கு தோணுது. உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் பட்டுருங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் கடைசியாக யார் இருக்காங்கன்னா அம்மு அபிராமி. இவங்க கண்டிப்பாக நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன். நிறையா ஷோ பண்ணியிருக்காங்க, நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ கொஞ்ச நாளாக அவங்களுக்கு பெருசாக இந்த ஒரு மூவி லைனப் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் அம்மு அபிராமி இந்த சீசன் 9க்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அம்மு அபிராமிக்கும் கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்காங்க நண்பர்களே, ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ நான் சொன்னேன் முக்காவாசி பேருக்கு நல்ல ஃபேன் பேஸ் இருக்குது. இவங்கெல்லாம் கண்டிப்பாக உள்ளே வந்தாங்கன்னா அந்த ஃபேன் பேஸை வச்சே ஓரளவு கொஞ்ச நாள் தப்பிச்சுருவாங்க. பட் ஃபுல்லாலாம் தப்பிக்க முடியாது. ஃபுல்லாக தப்பிக்கணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் மக்களை நீங்கள் பிடிக்கணும். மக்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டுகள் கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்பவும் போல் ஆகஸ்ட்டில் தான் இந்த பிக் பாஸ் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. லாஸ்ட் சீசன் பண்ண மாதிரி இந்த சீசனும் சேதனை தான் ஹோஸ்டிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. பட் சேதனுக்கான ஹோஸ்டிங்கை கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு என்னோட கருத்தாக இருக்குது. உங்ககிட்ட நான் அதான் கடைசியாக கேட்குறேன். சேதனை ஹோஸ்ட்னு கன்ஃபார்ம் ஆகிட்டு சேதனை இந்த விஷயத்தை மாற்றிட்டா நல்லாயிருக்கும்னா எந்த விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.